சுவிட்சர்லாண்டில் இருந்து அடியவர்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம். திருமஞ்ச திருவிழாவானது மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு பல நாடுகளில் இருந்து பல அடியவர்கள் வந்திருக்கிறார். தொள்ளாயிரத்தி 76ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எங்களுடைய இந்த பஞ்சம விநாயகர் வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க யூனிவர்சிட்டி பெராஜேஸ்வர பிள்ளையார் ஆலயத்தில் இன்றைய தினம் திருமஞ்ச திருவிழாவானது மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த திருவிழாவை காண்பதற்காக புலம்பெயர் தேசத்திலிருந்தும் பல்வேறுபட்ட உறவுகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய இடத்தில் வாழ்பவர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் இந்த திருவிழாவில் அதாவது 500 கிலோவுக்கு மேற்பட்ட அந்த பிரம்மாண்டமான அந்த ஐம்பொன் சிலை பஞ்சம பிள்ளையராக வருகின்ற அந்த அழகான காட்சியை மற்றும் பல்வேறு விதமான முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்றைய சேனலுக்கு வருகிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய நாள் 6ஆம் திருவிழா திருமஞ்ச திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். வசந்த மண்டபத்திலே மிகவும் அழகான சாத்தப்படியோடு பஞ்சமுக விநாயகர் காட்சி அளிக்கின்ற, அதோடு முருகப்பெருமானும் லட்சுமி தேவியாரும் இருக்கின்ற அந்த அற்புத அழகிய காட்சியினை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் வசந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டு ஜாகசாலையை சென்று பின்னர் வெளிவீதி வருகின்ற அந்த அழகிய காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். யாகசாலையை நோக்கி வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த யாகம் நடைபெற்று பின்னர் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சியினை நாங்கள் பார்க்கலாம்.
யாழிலே வேறு எந்த கோயிலும் இல்லாதவாறு 500 கிலோவுக்கு மேல் இருக்கின்ற அந்த மிக அழகான அந்த ஐம்பொன் சிலையை தொண்டர்கள் தூக்கி செல்கின்ற அந்த அழகிய காட்சி என்னும் சற்று நேரத்தில் மஞ்சத்தில் பஞ்சமுக பிள்ளையார் இருக்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்க முடியும். சிறுவர்களினால் அந்த தேங்காய்கள் உடைக்கப்படுகின்றன. மற்றும் இன்னும் சற்று நேரத்தில் எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த திருமஞ்சமானது இழுக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்க முடியும். வடங்கள் பக்தர்கள் கையில் செல்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். மற்றும் 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த அழகான மஞ்சள் இன்று வரையிலும் அந்த அழகான பொலிவோடு சிறப்பாக திருவிழா வேளையிலும் தைப்பூச வேளையிலும் இழுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க முடியும்.
இதில் முக்கியமாக இங்கு 12 நாள் திருவிழாவிலும் இரவு வேளைகளிலே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது வழக்கம். அந்த வகையில் இந்தியாவிலிருந்து வரவைக்கப்பட்டு இந்தியா முறையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. இன்றைய தினம் இட்லி கொடுக்கப்படுகிறது. அதோடு சேர்த்து ஸ்வீட்டும் வைப்பார்கள். இது குறிப்பிட்ட வருட காலமாக நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு வழக்கம். பக்தர்கள் எல்லோரும் கோயிலுக்கு சென்று அதன் பின்னர் உணவு உட்கொண்டு வீடு செல்வதற்கு வசதியாக மிகவும் சிறப்பான இந்த ஒரு அன்னதானத்தினை வழங்குகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் எங்களுடைய தம்பி ரெப்சிலோன் பாகிஷனும் அந்த பஜனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பொதுவாக பஜனை எல்லோரும் விரும்பி ஈடுபடுவார்கள். அந்த வகையில் அந்த பஜனை காட்சிகளையும் நாங்கள் பார்க்க முடியும். புலம்பெயர் நாடான சுவிட்சர்லாண்டிலிருந்து அடியவர்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களோடு சேர்ந்து பல அடியவர்கள் இங்கே தாயத்திலே எங்களுடைய இனிவில் கிராமத்தில் பழமை வாய்ந்த இனிவில் பெராசுர பிள்ளையார் திருமஞ்சத்திலே இணைந்திருக்கின்றோம். இப்படியான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களிலிருந்து இந்த மஞ்சத்தை பார்ப்பதற்கு பல நாடுகளிலிருந்து பல அடியவர்கள் வந்திருக்கிறார்கள். இதை காணும்போது எங்களுடைய வேலைப்பளுக்கள் என்ற சுமைகள் குறைகின்றது. எப்பொழுதும் இனிவில் பெராசுர பிள்ளையாருடைய பாதங்களை பணிவதற்கு பல அடியவர்கள் வந்திருந்தாலும் இதை போன்ற அரிய சந்தர்ப்பங்களை காணுவது குறைவு. இப்படியான நிகழ்வுகளில் இணையும் போது எங்களுக்கு இன்னும் மிக்க மகிழ்ச்சியாக அமைகின்றது. எங்களுடைய இனிவில் ஸ்ரீ பரமேஸ்வர பிள்ளையார் கோயிலுடைய பராபப வருடாந்த மகோற்சவம் இப்பொழுது இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த மகோற்சவம் இன்றைய தினம் 6ஆம் திருவிழாவாகிய மஞ்சள் திருவிழாவுடன் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த வேளையிலே 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எங்களுடைய இந்த பஞ்சம விநாயகர் 1985ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி உருவாக்கப்பட்ட இந்த திருமஞ்சத்திலே 85ஆம் ஆண்டிலிருந்து இங்கே ஆண்டுதோறும் வீதி வலம் வருவது இங்கே குறிப்பிடத்தக்கது. இன்றைய 6ஆம் திருவிழா உபயோகரான திரு கந்தையா ராசையா குடும்பம், திரு அமரர் ஆறுமுகம் குணரட்னம் குடும்பத்தினர் எங்களுடைய ஆலயத்துக்கு பல வழிகளில் நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அமரர் கந்தையா ராசையா குடும்பத்தினரால் இந்த திருமஞ்சம் மிகவும் சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டது. அதேபோல எங்களுடைய பஞ்சம பிள்ளையாருடைய வாசலிலே காணப்படுகிற ராஜகோபுரம் அமரர் ஆறுமுகம் குணரத்னம் குடும்பத்தால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வருகின்ற 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரதோற்சவமும் 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 புதன்கிழமை தீர்த்தோற்சவமும் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த வகையிலே தீர்த்தோற்சவம் வரும் புதன்கிழமை மாலை 4 மணிக்கும், ரதோற்சவம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கும் இங்கே சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இங்கே நடைபெறும் இந்த விழாக்களிலே புலம்பெயர் நாட்டிலிருந்தும் பல அடியவர்கள் இங்கே வந்து தங்களுடைய பக்தி நேர்த்திக்கடனை இங்கே சிறப்பாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மழை ஒவ்வொரு நாளும் இங்கே பெய்தாலும் அடியவர்களுடைய இந்த கூட்டத்துக்கும் அவருடைய பக்திக்கும் இங்கே அளவில்லை. எங்களுடைய ஆலயத்தை பொறுத்தளவிலே மிகவும் சிறப்பான விடயம் என்னவென்றால், இங்கே எங்களுடைய ஆலயத்திலே இங்கே சகடைக்கு வேலையே இல்லை. எந்த பெரிய சப்பரமானாலும் அது முத்து சப்பரமாக இருக்கலாம்
அல்லாவிட்டால் அன்னச்சோழன சப்பரமாக இருக்கலாம். அந்த சப்பரங்களை எங்களுடைய அடியவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு திருவிழாவிலே ஒரு மனத்தியாலும் இந்த வீதியிலே தங்களுடைய தோள்களிலே வைத்திருந்து பிள்ளையாருடன் இரண்டரை கலந்து தங்களுடைய பக்தி பெருமைகளை இங்கே அவர்கள் காட்டிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருமஞ்சத்திற்கு வருகை தந்த அடியவர்களுக்கு எல்லாம் வல்ல எங்களுடைய பிரகாச பிள்ளையாருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை பிரார்த்திக்கின்றேன். இவ்வாறு 2026ஆம் ஆண்டுக்கான அந்த திருமஞ்ச திருவிழா வானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகை தந்த உறவுகள் மற்றும் எங்களுடைய ஊரிலிருந்து வருகின்ற உறவுகள் மற்றும் வெளி மாவட்டத்திலிருந்து வருகை தந்த உறவுகள் என எல்லோரும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த திருவிழாவை கண்டு களித்தார்கள். அந்த வகையில் இன்று நடைபெற்ற முக்கியமான பல விடயங்களை தொகுத்து இந்த காணொலியில் தந்துள்ளேன். காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்.